விஜய் அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பித்து தனி ஒரு மனிதனாக தனி ஒரே ஒரு ஃப்ளாகோட தமிழக பூரா சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்தில் யாருமே கிடையாது. மற்ற கட்சியெல்லாம் எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டணிகளோட பலதரப்பட்ட கொடிகளோட பலதரப்பட்ட வேட்பாளர்களோட ஆதரவுகளோட மக்கள் போய் சந்திச்சாங்க. இங்கே ஒரு தனி மனிதனாக ஒரு பிளே கிரவுண்டில் இறங்கி ஓடிட்டு இருக்காருன்னு சொல்லியிருந்தேன். இது மக்களை நம்பி மட்டுமே, உங்களை நம்பி நான் உள்ளே இறங்கிட்டேன், நீங்கள் எனக்கு அது போதும், நீ எது கொடுத்தாலும் சந்தோஷம் அப்படின்னாரு. பெருசாக மக்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தேன்னு தான் நினைக்கிறேன். முதல்ல நம்மளுடைய நேயர்களுக்கும் மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நான் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம. பட் இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா விஜய் இதற்கு முன்பாக நிறைய விடையில் நான் பேசியிருக்கேன், நம்மளும் நிறைய பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட 35% வாக்குகள் மேலே வாங்குவார், 40 வரைக்கும் நெருங்குவார் அப்படின்னு நம்ம சொன்ன முந்தைய விடைகள் எடுத்து நீங்கள் பாருங்கள். மக்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய அரசியல் விமர்சகர்கள், அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர் எல்லாமே மே 4 பிறகுதான் தெரியும் விஜய் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார், தாக்கத்தை ஏற்படுத்துவார், பெரிய மாறுதல் ஏற்படுங்கிற விஷயத்தை நிறைய பேர் பேசுகிறாங்க. அதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் சொன்னேன், இந்த தேர்தலுக்கு முன்பாக ஒரு கணிப்பு இருக்கும், அது கணிப்பு இல்லை திணிப்புன்னு சொல்லியிருந்தேன். அதே தான் விஜய் அவர்களும் தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தார். தேர்தல் வாக்குகள் முடிந்த பிறகு எக்ஸிட் போல்னு சொன்னது எக்ஸாக்ட் போல் கிடையாது, அதுவும் திணிப்பு தான் சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது வேற ஒரு சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு இருக்கு. வேற 4,90,00,000 பேர் வாக்குகளில் விஜய்க்கு 2 கோடி மேலே வாக்குகள் வரும்னு சொல்லியிருந்தேன். இளைஞர்கள் ஓட்டுகள் அவர்கள் அரசியல் தெரியவர்களை புரிய வச்சார். இதுதான் புரிஞ்சுக்குங்க, நீங்கள்லாம் வருங்காலத்தில் நீங்கள் தான் தமிழகத்தை ஆளக்கூடியவர்கள், மிகப்பெரிய சதாப்தம் நீங்கள் வரணும்னு சொன்னார். அதுதான் வந்தாங்க, உள்ளே வந்தாங்க, ஓட்டு போட்டாங்க, பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கு.